வணக்கம். டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து நான் உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பருப்பு பாயசம் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பருப்பு வச்சுருக்கேன், 350 கிராம் வெல்லம் வச்சுருக்கேன், கொஞ்சமாக முந்திரி, நெய் வந்து சும்மா கொஞ்சம் பருப்பை வறுக்கிறதுக்காக தான், ஆனால் திட்டமாக இருந்தால் போதும். ஏலக்காய் 5 ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு தேங்காயை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போடணும். பாசிப்பருப்பை மட்டும் எடுத்து நெய் கொஞ்சமாக போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே முந்திரியும் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். முந்திரியை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கலாம். எடுத்துங்க முந்திரியை, நெய்யை ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக அப்படியே. இப்போ இந்த பருப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கலர் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்த உடனே தண்ணி ஊற்றிக்கணும். இந்த மாதிரி நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மாறின உடனே ஸ்டவ்வை ஃபுல் ஸ்லோவில் வச்சுருங்க. வச்சுட்டு மெல்லமாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா இவ்வளோ தண்ணி ஊற்றி ஒரு 5 விசிலுக்கு மேலே கூட வைங்க. ஒரு 5 விசில் நல்லா வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே இந்த வெல்லத்துலேயும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்காக 6 விசில் வச்சேங்க நான். பருப்பு நல்லா வெந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். இது சும்மா இப்படி ஒரு கலக்கிட்டு வெல்லத்தை எடுத்து வெல்லத்தையும் நல்லா தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே வடிகட்டிக்கோங்க. எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். வடிகட்டிட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க. தேங்காயெல்லாம் பொடியாக நறுக்கி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். வடிகட்டியும் ஊற்றலாம், இல்லைன்னா அப்படியேவும் ஊற்றலாம். ரெண்டும் எப்படி வேணாலும் பண்ணலாம். எங்களுக்கு அதை திரியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நாங்கள் அப்படியே தான் ஊற்ற போகிறோம். காமிக்கிறோம், பார்க்கலாம். நம்ம தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். இது வடிகட்டணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன் நான். இது பாருங்க, நைஸாக அரைச்சிருக்கேன், அதனால் அப்படியே ஊற்றலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொதிச்ச உடனே இந்த தேங்காயை ஊற்றிடுவேன். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக்னஸ் ஆகிடும் இந்த தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த முந்திரிங்களெல்லாம் அப்படி போட்டு விட்ருங்க. ஞாபகமாக ஏலக்காய் தூளை போடுங்க. ஃபிஷ் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளோட நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்போ தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.